அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். ஒரு ஊழியரின் அசல் கல்விச் சான்றிதழை நிறுவனம் தனது கைவசம் வைத்திருக்க முடியுமா? இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் முக்கிய தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் மனுதாரர் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஊழியராக பணிபுரிகிறார். ஊழியரின் அசல் கல்விச் சான்றிதழ்களை பணியில் சேரும்போது நிறுவனம் திருப்பி அளிக்காமல் தனது கைவசம் வைத்து கொண்டது. சான்றிதழ்களை திருப்பி அளிக்க மனுதாரர் கோரிய போது நிறுவனம் மறுத்துள்ளது. இதனால் மனுதாரரின் வேலை மாற்றம், மேல் கல்வி, எதிர்கால வாய்ப்புகள் போன்றவை இழக்க நேரிட்டது. இதை எதிர்த்து மனுதாரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் ஒன்றை தாக்கல் செய்கிறார். அந்த மனுவை விசாரித்த மாண்புமிகு நீதிமன்றம், ஒரு நிறுவனம் அல்லது ஒரு வாரியம் ஊழியரின் அசல் கல்விச் சான்றிதழ்களை வைத்திருக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்பி, அசல் கல்விச் சான்றிதழ்களை தனது கைவசம் நிறுவனம் வைத்திருப்பது சட்டவிரோதம் என்று தெளிவாக கூறியிருக்கிறது. ஒரு நிறுவனம் ஊழியரின் கல்விச் சான்றிதழ்களை சரிபார்ப்பதற்காக மட்டும் பயன்படுத்தலாமே தவிர அவற்றை தனது கைவசம் நிரந்தரமாக வைத்திருக்க முடியாது, அதற்கு எந்தவித சட்ட அதிகாரமும் இல்லை என்று கூறி தீர்ப்பு